இப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவைப்பட வேண்டியது ஃபேஷியலுக்கு நீங்கள் வந்து என்ன க்ரீமாக யூஸ் பண்ணலாம். அந்த க்ரீம் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்பாஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மேஜிக் ஸ்பாஞ்சு. இது இருக்கும். இது வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். இப்படி யூஸ் பண்ணும்போது தான் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக நீட்டாக வரும் உங்களுக்கு. அப்புறம் டவல் ரேப்பிங் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுங்க எப்படின்ட்டு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. இப்படி போட்டு பனியன் கலரை சுற்றி விடுவாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் இழுத்துக்கிட்டே மேலே வந்துகிட்டே இருக்கும். நம்ம நெக் வரைக்கும் கரெக்டாக பண்ண முடியாது. அதனால டவல் ரேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டப் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக போட்டுட்டு கீழே இருக்கிற பாட்டம் எடுத்து மேலே போட்டிங்கன்னா இந்த வி ஷேப் வரும். இந்த வி ஷேப் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பனியனில் போடணும். முடிஞ்ச அளவுக்கு பனியன் கழட்டிட்டு அவங்கள ஃபேஷியலுக்கு உட்கார சொல்லுங்கள். அப்படி அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக படுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். ரேப்பிங் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு கிளிப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பவுலில் நீங்கள் எடுத்து வச்சிங்க. ஒவ்வொரு க்ரீமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளென்சிங்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாஜ். நம்ம வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்டில் இருக்கிற கிளென்சிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்குக்கு போடலாம். அதேமாதிரி நெக்குக்கு வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தாக இருக்குது. இந்த லென்த் முடி வந்து நம்ம கவர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப் பேண்டுன்னு சொல்லுவாங்க. பேண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்களுக்கு எல்லாமே ஷார்ட் முடி இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணுவேன். பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் முடியல படாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளென்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக வாட்டர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளென்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியுதுங்களா? முக்கியமாக நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது உங்கள் உள்ளங்கை வந்து இதில் வந்து ஃபேஸ் வந்து படக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை வச்சுட்டு ரொம்ப ரப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு ரொம்ப தேய்க்கிறது, அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு தேய்க்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அது முக்கியமாக சேவிங் பண்ணிட்டுலாம் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. சேவிங் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா முடி ரொம்ப டைட்டாக ரஃப்பாக இருக்கும். நீங்கள் போட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக எரிச்சலாக இருக்கும். கிளென்சிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சர்க்கிள் மோஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரோக்கும் கொடுக்க வேண்டியது கிடையாது. இது இந்த மாதிரி சர்க்கிள் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கிளாக் வைஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கிளென்சிங் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பராக இது ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கிளென்சிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். மேலே இருக்கிற லேயரில் இருக்கிற டஸ்ட் வந்து எடுத்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மில்கினா எப்படி சொல்கிறது, ஒரு பால் ஊட்டச்சத்து நம்ம வந்து கொடுக்க போகிறதில்ல. கிளென்சிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் இருக்குது, திங்ஸ் இருக்குது. அது நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மில்கில் இருக்கும். இந்த மில்க் பேஸில் இருக்கும். நம்ம என்னதான் நம்ம வந்து மில்க் பேஸ் சொன்னாலுமே கெமிக்கல்ஸ் வந்து இல்லாமல் ஃபேஷியல் எதுவுமே கிடையாது. என்னதான் நம்ம வந்து ஃபேஷியல் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஷியல்னு சொன்னாலுமே அதில் வந்து கெமிக்கல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி நம்ம வந்து எப்பயும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஃபேஸில் வந்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட டிஎல் பியூட்டி கேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அந்த ஒயின் ஃபேஷியல் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீ. எப்படி சொல்லட்டும், நேச்சுரல் ஃப்ரூட். இப்போ உங்களுக்கு பனானா ஃபேஷியல்னா பனானா பேஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஃபேஷியல் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிற ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா கம்மலில் சொல்லுங்கள், உங்களுக்கு அது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு வரேன். இவராச்சோட ட்ரை பண்ணலாம்.
இது எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்காரு. அப்படிதானங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து ரொம்ப நேரம் பண்ணா தான் ரிசல்ட் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இத கிரீம் போய் அதோட வேலை செய்யறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுவரைக்கும் நீங்க வந்து நல்லா இந்த மாரி ஸ்க்ரப் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா, ரப் பண்ணி இந்த மாரி பண்ணீங்கனாலே, அதோட கிரீமோட எஃபெக்ட் வந்து கரெக்ட்டா உங்க ஸ்கின்னுக்கு போய் என்ன சொல்றது? பிளெண்ட் ஆயிரும். அதனால நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் ஆயிரும். 1 ஹவர் ஆயிரும். ஆ. இதே டைம் இருக்கும். இல்ல இங்க தான் இருப்பாரு. இங்க தான் இருப்பாரு. வாங்க. அதான் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் பண்ணாதான் ரிசல்ட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ற ஸ்ட்ரோக்கு, மசாஜ் இதில தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டே இருக்கும். நம்ம பண்ற ஸ்ட்ரோக்லயும், மசாஜ்லயும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் ஸ்பான்ஜ் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க. ஒரு 2 டைம் நீங்க வந்து இது வந்து நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா போதும். ஸ்கின் வந்து கரெக்ட்டா இந்த கிரீம் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளிய வந்துரும். நம்ம நெக்ஸ்ட் கிரீம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்கும். ரெகுலரா நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகுமா, அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆயிருமா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். நானே சொல்றேங்க, ஒயிட் ஆகாது. உங்க நேச்சுரல் கலருக்கு வந்து கொண்டு வந்துரும். அதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ நார்மலாவே பிளாக்கா இருக்கீங்க. நீங்க வெயில போயிட்டு உங்க அந்த வண்டியில போற பொல்யூஷனால வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆகுது, கொஞ்சம் டார்க்னஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்க நேச்சுரல் கலருக்கு கொண்டு வரும். அஹ் ரொம்ப ஸ்கின் வந்து ஒயிட்டா தெரிவிக்காது. நேச்சுரல் க்ளோனஸ் தெரியும் உங்களுக்கு. அது வந்து இவரே கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு என்கிட்ட. நானே ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் இவருக்கு. இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்படிதானங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஷ்யூ பேப்பர் வந்து ஹேண்டில் பண்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கீழே இருக்கிற டவலையை எடுத்து ஃபேஸில் தொட்டு தொட்டு எடுத்துறீங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா துண்டுல பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும். அதனால நீங்க ஃபேஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அதனால அந்த தப்பு பண்ணாதீங்க. 22 ரூபா தான் டிஷ்யூ பேப்பர் பாக்கெட் ஒன்று. அதை நீங்க வாங்கி வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும்னா எடுத்து டேப் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதோட எப்படி சொல்றது, ப்ராப்பரான இது பார்த்து ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து முக்கோண டைப்பில் மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நெத்திக்கு வைங்க. நெத்திக்கும் புருவத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு 2 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே. அப்புறம் புருவத்தில் இருக்கிற வெட்டா இருக்கு, ஈரமா இருக்கும், அதையும் இப்ப வந்து எடுத்துருங்க. அப்புறம் இந்த கையில் இப்படி, அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதையே எடுத்து இந்த லெஃப்ட் ஐக்கு வச்சுட்டு லெஃப்ட் ஐ நல்லா 2 அழுத்திட்டு இந்த சைடு இப்படி, அதே மாதிரி சேம் இதே சைடு இதே மாதிரி பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லித் தரேன். இந்த மாதிரி டேப் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து ஃபுல்லா விரிச்சு வச்சுட்டு சும்மா அப்படியே தாம்பூலம் என்னது டபரா டபரா தட்டுற மாதிரி கட 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 கடன்னு தட்டுவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணி முடிச்சாச்சு. கிளென்சிங் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் எதுக்கோசரம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நிறைய இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நகம் வளருது பார்த்தீங்களா, பாம்பு வந்து தோல் உரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெத் ஆகும் மேலே. அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சோப் போடும் போதுமே உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆயிரும். நம்ம இன்னும் வந்து டீப்பாக எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் போஸ்ட்ல இருக்கிற டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியே வந்துடும். முக்கியமான இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் எதுக்கோசரம் பண்ணுறோன்னா, ஓப்பன் போஸ்ட்ல இருக்கிற டஸ்ட்டு, டெத் செல்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் செல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தான் நம்ம எடுக்கிறதுக்கோசரம் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ஸ்கின் மெயின்டைனிங் மட்டும் தான் இவர் வந்து நமக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறாரு. இவர் ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளையறவனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனால் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ₹1,00,000 ஃபேஷியல் பண்ணாலும் ஒயிட் ஆக மாட்டீங்க. ஒன்லி ஒன் க்ளோனஸ் தெரியும், பளிச்சுன்னு தெரிவிங்க. இருக்கிற ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட்னிங் தான் உங்களுக்கு வந்து வேணும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னா பீலிங் போகலாம். எல்லோ பீல் இருக்கு. அப்புறம்
நிறைய பீலிங் இருக்கு. அந்த பீல் நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஸ்கின்னே உங்களுக்கு வந்து உறிஞ்சிட்டு மேலே வந்துடும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா புது செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒயிட்னிங் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இருக்கிற இதுக்கும் மற்ற ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ பீல் பண்ணதுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி ஸ்க்ரப்பும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடணும். இப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீம் மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ரோஸ் வாட்டரில் வந்து டிப் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ரொட்டேஷன் மோஷன் மூவ்மெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டோக்கு. நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஷியலோட ரிசல்ட் வந்து ஸ்க்ரப்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி ஓப்பன் போர்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப டேஞ்சர். நம்ம டக்குன்னு இவர் வந்து வெளியே போயிட்டாங்க, வெளியே போகிறாங்க, பொல்யூஷனில் வந்து ஃபோக்கஸ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது அதோட டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஓப்பன் போர்ட்ஸில் ஸ்டக் ஆயிரும். அதனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளார நம்ம வந்து சில எப்படி சொல்கிறது சத்து டானிக் நம்ம உள்ள அனுப்புகிற மாதிரி சீரம் அனுப்புகிற மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பு மசாஜ் அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் பாருங்க எப்படி பண்ணுறோம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிளென்சிங்கும் ஸ்க்ரப்பிங்கும் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் டைப்லேயே தான் இருக்கும். மசாஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் நிறையா ஸ்ட்ரோக் வரும். அது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. அதேமாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சுனாலும் நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் வந்து ரப் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் இருக்கும், எரிச்சலாக இருக்கும். முடிஞ்ச ரோஸ் வாட்டரை டிப் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் நார்மலாக ஒரு க்ளீனப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போதுமே நீங்கள் வந்து உள்ளங்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஃபேஸ் போட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்துக்கு வந்து நல்லா ரோஸாக சவந்து போய் இருப்பாங்க. அதே போக போக என்ன ஆகுனா 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணிட்டு ஏன்டா இவ்வளோ கருப்பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா உள்ளங்கை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி இப்படின்னு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்காதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல் ஃபேஸுமே தேய்க்க மாட்டாங்க. இந்த காதுகிட்ட, இந்த ஜா லைனு அங்க தான் தேய்ப்பாங்க. கண்ணுக்குலாம் வந்து நீங்க வந்து உள்ளங்கை வச்சு நீங்க நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதுமே நீங்க வந்து உள்ளங்கை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிங்கர்ல தான் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். சில கஸ்டமர் வந்து என்ட்ட கேட்பாங்க, கிளையண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது, சில கடையில வந்து ரொம்ப நேரம் பண்றாங்க. பேக் போட்டுட்டு தூங்க வச்சுர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஷியல் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு கிளையண்ட் வந்துருவாங்க. அவங்கள நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் ஒவ்வொரு க்ரீம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப் போட்டுட்டு அவங்கள போய் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மகிட்ட வருவாங்க. ஃபேஷியல் இங்கே பண்ணுறவங்கிட்ட வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆன மாதிரி இருக்கும். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகபட்ச டைமிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம். குறைஞ்சபட்சம் பண்ணுறதுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து ட்ரை ஆகும். அந்த ட்ரை ஆகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வந்து டிலே ஆகுறதும் கொஞ்சம் கம்மியாகிறதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் தான். ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் 4 லேயர் ஃபேஷியல்னு ஒன்று இருக்குது. லோட்டஸில் பார்த்தீங்கன்னா 4 லேயர் ஃபேஷியல்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஏன்னா அதில் மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். 7 ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கிளென்சிங் மட்டும் தான் வந்து வாஷ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1 பை 1 நீங்கள் வந்து அந்த க்ரீம் மேலே நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி க்ரீம் தான் இந்த 4 லேயர் ஃபேஷியல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பவுல் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதிலே வாஷ் பண்ணி அதே ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது.
வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஒவ்வொரு டைம் போய் அந்த ஸ்பாஞ்ச் வந்து டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து வாஷ் பண்ணலாம், துடைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் வைக்கிறோம். சேம் அதே தான். இந்த 3/4 மணி நேரம் முடிச்சுட்டு நெத்திக்கு வைக்கிறோம். நெத்திக்கு ப்ளஸ் இந்த புருவத்தை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி தான் மடித்து வைக்கலாம். வைக்கிறது வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் லுக் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பண்ணுறதுக்கும் சரி, பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்ற இடத்துல எங்கேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா எங்கேயாச்சும் பார்த்துங்களா? அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் என்னதான் வாஷ் பண்ணாலும் தாடி இருந்துச்சுன்னா தாடியில், இந்த கழுத்து பகுதியில், காதுக்கு பக்கத்தில், இந்த புருவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து எப்போ ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஃபிங்கரை வச்சு டேப்பிங், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்பிங் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஸ்க்ரப் எல்லாமே கீழே வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு. இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மசாஜ் ஸ்டோக்கில் வந்து வரும். இது வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கல எங்கள் ட்ரைனர் வந்து. எனக்கு இது வந்து ஸ்க்ரப்பிங் வந்து இது சொல்லிக் கொடுக்கல, நானாக தான் கற்றுக்கிட்டது. ஸ்க்ரப்பு நிறையா இருக்குதுன்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலுமே பண்ணலாம், பட் இருந்தாலும் நம்ம ஃபிங்கரிங்லேயே நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளோ ட்ரை பண்ணும்போது அது ஒரு ஃபினிஷிங்காக எனக்கு தெரிவிக்கல. அதனால் வந்து ப்ளோ ட்ரை மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். ரொம்ப அதிகமாக தான் ப்ளோ ட்ரை பண்ணுவேன். அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கர்லேயே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கேயுமே அந்த ஸ்க்ரப் இருக்காது. நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கிளென்சிங்கும் ஸ்க்ரப்பிங்கும் பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம் வந்து இதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக எடுத்திருப்போம். மசாஜ் க்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைல்டாக நீங்கள் லைட்டாக டச்சப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது அந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். மசாஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்லித்தர ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வர கிளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டாங்க. இது நான் நிறைய வீடியோ வந்து ஃபேஷியல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த எந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் அதிகமாக காமிச்சது கிடையாது. ஒரு ரெண்டு பேர் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க மசாஜ் யூடியூப் கமெண்டில் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி, அவங்களுக்கோசரம் தான் போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது போடுறதுனால சில பேர் ஏங்க உங்களுக்கு போட்டியே இன்னொருத்தர் வந்துடுவாங்க, ஏங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்பாங்க. அது நான் என்ன சொல்லுவேன்னா, சமையல் வந்து சில பேர்த்தோட கைப்பக்குவங்கிற மாதிரி ஃபேஷியலும் மசாஜும் பார்த்தீங்கன்னா சில கைப்பக்குவம் தான். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துட போகிறது கிடையாது. நான் பண்ணது ஒரு ஸ்டைலில் இருக்கும், என்னை பார்த்து பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். நல்லா ஒரு அழுத்தமான வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும் எங்களுக்கு ஃபேஸில். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு ஸ்கின் வந்து ஹீட் படுத்தணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். அவங்க ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகும் உள்ளார. நம்ம ஸ்க்ரப் பண்ணதுனால ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து நல்ல ஒரு விட்டமின் வந்து நம்ம உள்ள வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும், ஒயிட் ஆகாதுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபேஷியல் பண்ணி ஒயிட் ஆனவங்கன்ட்டு யாருமே கிடையாது. ஒயிட்டாக இருப்பாங்க, பட் ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒயிட்னஸ் தெரியும். மற்றபடி உங்களுக்கு க்ளோனஸ் வந்து நல்லாவே இருக்கும். க்ளோனஸுக்கும் ஒயிட்னிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது தெரிஞ்சுங்க.
இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மசாஜ். இது மோஸ்ட்லி நீங்கள் வந்து அண்டர் ஐ பக்கம் நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து கருவளையம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். பிளட் சர்க்கிள் வந்து நம்ம வந்து மசாஜில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த பிளட் சர்க்குலேஷன் தான். அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம நிறைய கொடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா உங்களுக்கு வந்து பூஸ்டப் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா பிளட் சர்க்கிள் இருக்கிறதுனால ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக தெரியும். அதே மாதிரி நல்லா ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருப்பாங்க அவங்க. இதே தான் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக். இது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் ஐ மசாஜ் இது. நான் என்னைக்கும் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது பேசவே மாட்டேன். அவங்கள வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு தூங்கவே வச்சிருவேன். இப்போ இவர் கொஞ்சம் சங்கடப்படுவார் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன்னு. அவங்க தானே? இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, உண்மை அதுதான். நான் எந்த சர்வீஸ் பண்ணாலுமே நான் பேச மாட்டேன் அதிகமாக. கட்டிங்காக இருக்கட்டும், எந்த சர்வீஸ் பண்ணாலுமே அவங்க ஏதாச்சும் டவுட் கேட்டாங்கன்னா அதை சொல்லுவேன். அப்புறம் நான் ஏதாச்சும் அவங்ககிட்ட வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் நான் ஃபேஷியல் பண்ணுன்னு சொல்லியிருக்கேனா? யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. என் கடை, நம்ம கடை வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்டேஷன் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா நானா வாலண்டரியா வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா காம்போ ஆஃபர் வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு அவங்க கேட்டு பண்றவங்க தான். நானா வந்து இந்த உங்க ஸ்கின் இப்படி இருக்குங்க, உங்க ஹேர் அப்படி இருக்குங்க அப்படின்ட்டு நான் யாருக்கும் ஒரு சஜஷன் கொடுத்து நான் பண்ணது கிடையாது. ஓன் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க பண்ணாம இருக்கலாம். பட் ஆனா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வேலை செய்றவங்க வந்து அதை தொல்லை பண்ணுவாங்க ஓனருங்க. இதே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் கார்பரேட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமே இது ஒரு காரணமா இருக்கலாம். டார்கெட் கொடுத்துட்டு ரொம்ப நச்சரிப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனில வந்து ட்ரைனரா இருந்தேன். அங்கிருந்து தான் இப்போ வந்து நானே வச்சுட்டேன் கடையை. சரி அதெல்லாம் ஓகே வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மசாஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பிங் மசாஜ். இந்த டேப்பிங் மசாஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும் ஸ்கின்னு. இப்படி வைப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் பிளட் சர்க்கிள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இது. இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பூஸ்டப் சொல்றாங்க என்னது, பூஸ் பம்பா, அந்த மாதிரிலாம் சிலது நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் அப்படிம்பாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அந்த இடத்த. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் இப்படி அழுத்தி விடுவேன். அது உங்களுக்கு வந்து வீடியோல வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. நம்ம பண்ற மசாஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிளட் சர்க்கிள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா வரணும் அப்படிக்கோசரம் நம்ம பண்றது நம்ம இது. இது பார்த்தீங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட் இது. இது பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து கீழே தொங்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஷேவிங் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இந்த 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 ஜா பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பல்ஜியாக தெரியும். அது தெரியாமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து கீழே தொங்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் டுட்டோரியலுமே இதே தான். ஃபேஸில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் சர்வீஸ்லேயே இங்கே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை ஃபேஷியல் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து அது தனியாக வீடியோ போடுறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டேன்.
இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டு. அதே மாதிரி மசாஜ் நீங்கள் எந்த மசாஜ் பண்ணாலுமே ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்டிங்கில் தான் நம்ம வந்து கையை எங்கள் ஃபேஸ்லேருந்து எடுக்கணும் வெளியே. டக்கு டக்குன்னு வெளியே எடுக்கிறது, ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால் வருதுன்ட்டு விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க மேலே நீங்கள் கை வச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மசாஜோட ஃபீல் வந்து அவங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் இடையில நீங்கள் விட்டு விட்டு போனீங்கன்னா எங்களுக்கு அந்த ஃபீல்னஸும் உங்களுக்கு இருக்காது, மசாஜ் பண்ண ஃபீல்னஸும் எங்களுக்கு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டேப்பிங் இது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேஷியலுக்கு வந்து இது செட் ஆகும். சுகர் போட்டு நம்ம வந்து ஃபிங்கரிங் டேப்பிங் பண்ணீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிங்கர் மூலியமா அப்படியே அந்த சுகர் போட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு பிடிக்கும் ஒரு மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்னது பீல் ஆஃப் மாஸ்க் அந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து இந்த டேப்பிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. மியூசிக் டைரக்டருக்கே ஃபேஸில் மியூசிக் போட்டுருக்கேன். செம்ம காமெடியில். அப்புறம் இவர் மியூசிக் ஒன்று ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்காரு. அதே மாதிரி சிங்கரும் இவரோட சாங்கு அப்புறமேட்டு இவர் போட்ட மியூசிக் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா அதை போய் வாட்ச் பண்ணுங்க. பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை. நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு இவர் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டிஎலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இவருக்கு அண்ணா வந்து ஆக்டர், நவீன் டேரக்டர். ஆல்பம் சாங்ல பாத்தீங்கன்னா இவர் பாட, அவரு மூமெண்ட் கொடுக்க இல்ல விளையாட்டு சொல்ல சீரியஸும் நல்லா இருக்கும் அந்த சாங். மௌனமாய் ஒரு காதல் அதானுங்க. நான் பார்த்தேங்க வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ மசாஜ். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வராத இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும், கண்ணெரிச்சலாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணெரிச்சல் இருக்காது. அது ஏன்னா இந்த பிளட் சர்க்கிள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஐ கிட்ட வரதுனால அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. டாக்டரே பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஐ டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுங்க ஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த டிப்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். திரும்பவும் சொல்கிறேங்க, எதுக்குமே நீங்கள் வந்து உள்ளங்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்க்கு பொறுத்த வரைக்கும் உள்ளங்கை வந்து ஒரு எனிமி மாதிரி. அதனால ஃபேஸ்க்கு வந்து என்னைக்குமே நீங்கள் வந்து உள்ளங்கை வச்சு எதுக்குமே நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் மசாஜ் ஆகட்டும், இல்லை க்ளீனிங் பண்ணும்போது ஆகட்டும், இல்லை உங்கள் ஃபேஸை நீங்கள் துடைக்கும் போதுமே நீங்கள் வந்து உள்ளங்கை வச்சு துடைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிங்கரிங்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபேஷியல் பண்ணும்போது ஃபிங்கரிங்லேயே பண்ணுங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதுமே ஃபிங்கரில் பண்ணுங்க. இவரோட டீட்டெயிலாக தமிழ் யாரும் சொன்னது கிடையாது. அதுக்கோசமே நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணலாம். மசாஜோட டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அப்சர்வ் ஆகிட்டு அந்த ஆயில் தெரியாத மாதிரி இருக்கும், ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் லுக்கில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிகிட்டே இருக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுனா ஃபுல்லாக நீங்கள் வந்து டோட்டலாக வாஷ் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக மேலே இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம உள்ளே போட்ட டெபாசிட் வந்து நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணும்போது வெளியே வந்துடும். அது இப்போ வெளியே வராத அளவுக்கு மேலே லைட்டாக நீங்கள் வந்து வாட்டர் வச்சு நீங்கள் மேஜிக் வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த மாதிரி ஓப்பன் வாட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலராக தண்ணி அந்த டேப் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா தான் ஏர் வாஷ் ஸ்டேஷனில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு டப்பில் ஒரு பவுல் வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து க்ரீமாகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஃபேஷியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட க்ரீமும் உங்களுக்கு வரும், செகண்ட் போட்ட க்ரீமும் வந்து லாஸ்ட் க்ரீம் வரைக்கும் உங்களுக்கு வரும். அதனால் ஒரு ஏர் வாஷ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து இது வாஷ் பண்ணி டேப்பில் கழுவிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து மேஜிக் ஸ்பாட்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். லைட்டாக நீங்கள் சும்மா மேலே லைட்டாக டச் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். மற்ற ஸ்க்ரப் நம்ம வாஷ் பண்ண மாதிரி அது மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம வந்து தேய்க்க வேண்டியது கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் இது வந்து நீங்கள் வந்து பேக் வந்து ஃபுல்லாக அந்த ஆயில் வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பிம்பிள்ஸ் நிறைய இருக்குங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் யூஸ் பண்ணணும். போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்க்ரப்பிங்கும் இந்த மசாஜ் பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னே தனியாக பார்த்தீங்கன்னா ஆக்னி கண்ட்ரோல்ன்ட்டு ஃபேஷியல் கிட்டில் தனித்தனியாக இருக்கும். அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் போட்டு விட போகிறோம். அது பாருங்க எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து க்ரீம் அந்த பவுலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஷியல் பேக்கில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் க்ரீம் கெட்டு போயிடும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் போடலாம். பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் லேயராக போடக்கூடாது, தின் லேயராகவும் போடக்கூடாது. கொஞ்சம் மீடியமான லேயரில் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகும். அதாவது மெர்ஜ் ஆகும்னா ஸ்கின்ல உங்களுக்கு வந்து போய்ட்டு வந்து அப்சர்வ் ஆகும். ரொம்ப திக்காக போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வட வடன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும். தின்னா போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் இருக்காது உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி என்னான்ட்டு. நெத்தி பகுதியில் வந்து கொஞ்சம் டார்க்காகவே அந்த திக்காகவே போட்டுக்கலாம். சில பேர் ஃபேஸ்க்கு வந்து ப்ளீச் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து ப்ளீச் பண்ணுவாங்க. அது ப்ளீச் எதுக்கோசரம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா முடி பார்த்தீங்கன்னா நிறைய நெத்தியில் அந்த இடத்துல நிறைய இருக்கும். அந்த முடியை வந்து ஒரே ஸ்கின் டோன் கொண்டு வரதுக்கோசரம் தான் ப்ளீச் பண்ணுறாங்க. ப்ளீச் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது ஃபேஸில். அவங்களுக்குலாம் ப்ளீச் பண்ணி விடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வந்து எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. ஆனால் ரெகுலராக நீங்கள் அதை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஸ்கின் வந்து டார்க் ஆயிரும். ஏன்னா ப்ளீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான் அது. இந்த டீடைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க. டீடைன் பேக்கே தனியாக இருக்குது, ஃபேஷியல் பேக்கே தனியாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைனுக்கான எல்லாமே அதில் கிடச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணாதான் டீடைன் ஆகும். அது டீடைன் என்னன்னா சூரிய சூரியனால அந்த கருப்பாடுறாங்க பார்த்தீங்களா, வெயில் போய் கருப்பாடுறாங்களா, அதை வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீச் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நம்ம இவ்வளோ ஃபேஷியல் பண்ணி நம்ம ஸ்கின்னை எப்படி இன்னும் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. நான் இவருக்கு எவ்வளோ சொல்லிட்டே இருக்கேன், சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? ஆர்டர் பண்ணிருக்கேன். சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பண்ணுற ஃபேஷியலோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்னுக்குள்ளே போகாது. நம்ம சன்ஸ்கிரீன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போய் பிளாக் பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம பேக் போகிறோம் பார்த்தீங்களா, இதே வேலை தான் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பண்ணும். அதை பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து தெரிவிக்காது, க்ரீம் போட்ட மாதிரி இருக்காது. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து யூவி லைட்லேருந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து உங்களுக்கு வந்து கட் ஆகும் ஸ்கின்னை. அதை வந்து பாதுகாக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்லேருந்து பாதுகாக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா
சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் தாங்கும். மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் வெயிலில் போகும்போது மட்டும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக விட்டுறலாம். அதே மாதிரி மறுபடியும் வெளியே போகும்போது காலையில் போட்ட சன்ஸ்கிரீமே இருக்குன்னா இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு டைம் வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரிவிக்கும். அதனால வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னும் அண்டரைக்கு கீழே அப்புறமேட்டு அந்த ஐக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கின் கிடையாது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்ட் ஸ்கின்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற இதே க்ரீம் வந்து அங்கே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளாக் சர்க்கிள் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேக் போடுறவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கு மேலே வந்து பேக் போடாதீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரோஸ் வாட்டரில் டிப் பண்ண வந்து நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே அப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி தான் வைக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் வந்து நம்ம ஃபேஸுக்கு போகிற பேக்கே வந்து கண்ணுக்கிட்ட வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அண்டரை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சர்க்கிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கண்ணுக்கு மேலே கருவளையம், அது வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபேஸ் பேக் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க காதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு வந்து டச்சப் ஆகிற மாதிரி போட்டு விட்ருங்க. ஏன்னா நம்ம வந்து க்ரீம் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கின்னை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். காதை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். குளிக்கும் போதுமே சரி, அதிகமாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து காதை வந்து கழுவுறதா ஒரு சரித்திரமே கிடையாத மாதிரி தான் சொல்லுவாங்க. காது தேய்க்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நம்ம பேக் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்காது மீன்ஸ் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஓப்பன் போர்ட்ஸ் வந்து காதில் இருக்காது. அதனால நம்ம பேக் போட்டாலே அதுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைச்சிரும். இதுதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வே. நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இது ட்ரை ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதை வந்து கிளையண்ட்டை சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நம்ம பேக் எதுக்கோசரம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது எதுக்கோசரம் போட்டுக்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாஜ் பண்ணோம். மசாஜ் பண்ணும்போது என்ன போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் பண்ணி நம்ம வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கின்னுக்குள்ள வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். அந்த டெபாசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஈரமாக இருக்கும்போது அந்த இதில் ஃபேஸ் பேக்கில் இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸும் ப்ளஸ் மசாஜ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த க்ரீமில் இருந்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி ஸ்கின்ல வந்து ஃபுல்லாக டெபாசிட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்கின் மேலே இருக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த அளவுக்கு வெளியே வராது. ஏன்னா நம்ம வந்து மைல்டாக தான் தொடச்சோம். நம்ம இந்த பேக் போட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆகிறதுனால உள்ள இருக்கிற ஆயிலும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி இந்த பேக்கில் வந்துடும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு க்ளோயிங்காக தெரியும். அதே மாதிரி ஆயிலாகவும் இருக்காது உங்களுக்கு. அதுக்கோசரம் அந்த பேக் போட்டிருக்கோம். ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவருக்கு வந்து வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸில் வந்து அடிக்க போகிறோம். அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மேலே லைட்டாக கை வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேக் போடுறதுக்கு அப்புறம் தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது நம்ம வந்து தப்பாக போய் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் மேலே லைட்டாக கை வச்சு பாருங்க. கை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கை வைக்கும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுப்பாரு. அப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எடுத்துக்கே போயிட்டு கை அப்படியே அப்படியே அங்கே தொட்டிங்கன்னா அங்கே திட்டுக்குன்னு பயந்துக்குவாங்க. அப்படி பயந்துக்கிட்டாங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது, க்ளோனஸ் இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம வந்து எப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபேஸ் மேலே வந்து லைட்டாக நெத்தி மேலே வந்து கை வைக்கிறோம். கை வைக்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் சின்னதுக்கு அப்புறமேட்டு அந்த மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி பொறுமையாக கேட்கணும். உங்களுக்கு சிரிப்பு வருது இப்போ உங்களுக்கு. ஆனால் அது வந்து அப்படி கேட்கும்போது அந்த ஃபீலாக நீங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். எனக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுன்னு வச்சிங்களா அவங்க பயந்துக்குவாங்க. ஸ்ப்ரே பண்ணுறேங்க. ஸ்ப்ரே பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட் ஸ்ப்ரேவாக வர மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக வரும். அது மாதிரி எங்கள் ஃபேஸில் படத்தை உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து நெக் ரீஜில் இருந்து ரொட்டேஷன் கொடுங்க. இங்க யூஸ் பண்ணும்போது நான் எப்படி விரல வச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அதே மாதிரி முக்கியமான விஷயம் நீங்க பண்ற பியூட்டிஷியன் வந்து கம்பல்சரி வந்து நெயில் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்க வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபேஷியல் வருவாங்க. நகை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேஸ் வந்து ஒரு மார்க் போட்டு விட்டுருவீங்க. அப்புறம் அவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணாதீங்க. நீங்க பண்ற சர்வீஸ் தான் நீங்க மறக்கக்கூடாது.
நீங்கள் பண்ணுற ராங் சர்வீஸில் வந்து நீங்கள் மறக்காமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த காட்டன் பேட் வச்சு பார்த்தீங்களா, இதை எடுத்து லைட்டாக அப்படியே நீங்கள் இதை ரொட்டேஷன் கொடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து சீக்கிரம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கோசரம் ஒரு வழி தான் இது. இதனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. க்ரீம் வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதோட ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து க்ளோனஸ் வரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து க்ரீம் வந்து எடுக்க முடியும். பேக் போட்டுட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாஷ் பண்ண வச்சிருவாங்க. நீங்கள் போயிட்டு அப்படி வாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. முக்கால்வாசி பெரிய பெரிய சலூனில் பார்த்தீங்கன்னா அந்த தப்பு நடக்குது. அவங்கள போயிட்டு வாஷ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. நீங்கள் தான் அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும். நம்ம இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீஜன் மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து க்ரீம் ஆயிருக்கும். மறுபடியும் இதே நீங்கள் ரைட்டாக ரொட்டேஷன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்பாஞ்சில் வந்து ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் வாங்கினாங்கன்னா 10 பேர்த்துக்கு வச்சு அடிச்சு நவுத்துவாங்க. என்னோட இது என்னன்னா ஒருத்தருக்கு 2 மேஜிக் ஸ்பாஞ்ச் ஒரு செட்டு பேர் அது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இதோட மேஜிக் ஸ்பான்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 175. இந்த ரூ. 175 10 பீஸ் இருக்கும். நம்ம வந்து அஞ்சு அஞ்சு பேர்த்துக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டுக்கு மேலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த நம்ம வாங்கின ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து காட்டனே வச்சுட்டு இருந்தேன். காட்டனை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது என்னாச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி டைமிங் ரொம்ப அதிகமான மாதிரி இருந்துச்சு. காட்டன் கட் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப டைமிங் ஆனதுனால மேஜிக் மஸ்ட் பேண்ட்ஸ் வாங்கிக்கிட்டேன். இதுலேயே உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் இருக்கும். அது வந்து வாங்காதீங்க. அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வந்து ரப் பண்ணுற மாதிரி ரொம்ப தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மற்ற ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தேய்க்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து க்ரீம் போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து அவங்களை எடுக்க சொல்லுங்க. நீங்களே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற க்ரீம் வந்து இன்னும் நீங்கள் வந்து டீப்பாக கண்ணுக்குள்ளார போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக சில பேருக்கு வந்து போக தான் செய்யும். அதை நீங்கள் வந்து நீங்களே எடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக கிளைண்ட்டே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து ப்ராப்பராக எடுத்துக்குவாங்க. நம்ம கண்ணாடி கொடுத்துட்டோம்னா அதை பார்த்து எடுத்துக்குவாங்க. நாமளா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் போய் அதை வந்து டீப்பாக உள்ள தள்ளிடாதீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் வந்து ஒரு அரைகுறையாக கழுவிட்டு விடுவாங்க. அது ஏன்னு கேட்டால் அப்போதான் ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, வேலை தெரியாதவங்க சொல்ற குருட்டு சாக்கு அதெல்லாம். இந்த புருவத்துக்கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் விடுறது, மூக்குக்கிட்ட விடுறது, அந்த மாதிரி சில தப்பெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பண்ணாதீங்க. தெரியாம விடுறதுங்கிறது வேற. இந்த மாதிரி தெரிஞ்சே விட்டாதான் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஒருத்தர் அப்படி சொன்னாங்க. வந்து கடை தேடி வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. இத்தனைக்கும் ஒரு பார்பர் ஷாப் தான் வச்சிருக்காரு. சலூன் சலூன் தான் வச்சிருக்காரு. அவர் தான் வந்து சொல்லிட்டு போனாரு. அது எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியும். நம்ம பொழப்பை கெடுக்கிறதுக்கு. நானும் அவர்கிட்ட சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விஷயத்த நான் பண்றது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சொல்லாம என்னன்னு தெரியல. ரேட்டெல்லாம் நான் கம்மியாக வெட்டுறேன், சரி கம்மியாக பண்ணுறேன்ட்டு சில ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரும். வெட்டுற மாதிரிலாம் பேசுவாங்க. நமக்கு எதிராக கடையே போடுவாங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கெல்லாம் அஞ்சுறது கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா ஒயிட்டாக தெரியும். அதனால டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மூக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா க்ரீம் இருக்கும். அதையும் ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இது ஃபேஸுக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணாலுமே நைட்டில் நீங்கள் பண்ணி வெளியே அனுப்பினாலும் சன்ஸ்கிரீன் வந்து போட்டு அனுப்புங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஃபேஷியலை வந்து பாதுகாக்கும். டஸ்ட்ல இருந்தும் சரி பொல்யூஷன்ல இருந்தும் அதை வந்து பாதுகாக்கும். அது எப்படி பண்ணும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் நான், உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதே நம்ம வந்து எப்படி வந்து ஸ்கின் ஃபுல்லாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வைக்கணும் அது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை நீங்களும் கற்றுங்க, வீடியோ பார்த்து கற்றுங்க. இப்போ கணக்கு உட்காதீங்க. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா க்ரீம் டைப்பில் இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இதே பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் வந்து ரப் பண்ணி விரல் நீங்கள் ரப் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஜெல் டைப்பில் இருக்கிறத. இந்த க்ரீம் க்ரீம் டைப்பில் இருக்கிறத நீங்கள் வந்து அப்படி ரப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் க்ரீம் டைப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது க்ரீம் டைப்பில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே டேப்பிங் அப்புறம் அந்த மோஷன்லேயே இருக்கணும் உங்களுக்கு. சன்ஸ்கிரீன் போட்டு கரகரகன்னு தேய்க்கக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படியே டேப் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி விட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். சன்ஸ்கிரீன் போடும்போது நல்லா விசிபிளாக தெரியுற மாதிரி இருக்கணும். சன்ஸ்கிரீன் வந்து நல்லா ஃபேஸில் வந்து ஒயிட்டாக தெரியுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோட முழு ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து தெரிவிக்கும். ஏன்னா அது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளண்ட் ஆயிரும், ஸ்கின்னோட ஸ்கின்னாக பிளண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமே தெரிவிக்காது. ஸ்டார்டிங் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது அப்படியே ஒயிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மசாஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போனஸ் ட்ரிப் மாதிரி, அதாவது போனஸ் பாயிண்ட் மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பண்ணுவேன் நான் இது. அவர் பார்த்தா சொல்லும்போது சிரிக்கிறாரு அவர். இப்போ என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். பெற முடியலன்னு இருக்காரு. என் கையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க என்ன இப்போ என்ன பண்ண போறேன்? டிஷ்யூ வச்சு ரோல் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா? ஏன்னா ரெகுலரா பண்றாரு. இது எதுக்கோசரம் பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா நம்ம வந்து மசாஜ் பண்ணாலுமே, மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கும். அதனால அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கோசரம் இந்த வுட் மசாஜ் ஸ்டிக்னு ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் வச்சு நம்ம ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மசில்ஸை வந்து நம்ம வந்து எதாச்சும் டேமேஜ் பண்ணியிருந்தோம்னா, இது வந்து போயிட்டு அதை வந்து அதோட பொசிஷனில் வந்து கரெக்டாக வச்சிரும். அதுக்கோசரம் இந்த மசாஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். சில பேர் வந்து கொஸ்டினே பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி இது வந்து இதுக்கோசரம் யூஸ் பண்றதுங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா இங்க வந்து தூங்கிடுவாங்க. நான் வந்து கிளென்சிங் பண்ண ஆரம்பிச்சாலே சில பேர் தூங்கிடுறாங்க. அதனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசுறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, இதுக்கோசரம் தான் இவர் நம்மகிட்ட இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே நீங்க நார்மலாவே சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வெளியே அனுப்பிடலாம். அதே மாதிரி நான் ஏன் இது டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிள்ஸோடய நம்ம வந்து இந்த வுட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட எப்படி சொல்றது, ஜெம்ஸும் அதோட கிருமியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் உங்களுக்கு. அதனால டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட டெட் செல்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்து இவங்க மேலே படாம க்ளீனாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கோசரம் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்புறமேட்டு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டார்டிங்ல இருந்தது பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி முடிஞ்சா சில மசாஜ் ஸ்ட்ரோக் வந்து ஹெட்டுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு மைல்டான ஒரு ஹெட் மசாஜ் மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க கொஞ்சம். அதே மாதிரி ரொம்ப போட்டு
தேய்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ட்ரையாக இருக்குது முடி. அதனால் ரொம்ப போட்டு தேய்ச்சாலும் எனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மெயில்டு லைட்டாக அந்த காது ஓரத்தில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் இவர் வந்து கை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் விருப்பமே இல்லாத மாதிரி, அதாவது ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஆற தழுவி நம்ம கொஞ்சுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து மேலேருந்து கை எடுக்கணும். எடுத்துட்டு பொறுமையா ஓகேங்க சார் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரை எழுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சேரை நீங்க வந்து அப் பண்ணணும். ஓகேங்களா? சரி சார். சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்களா? இவர் கண்ணு பார்த்தீங்களா எப்படி சிவந்து இருக்குதுன்ட்டு. இதுதான் சொல்றது, ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணை மூடினீங்க, கடைசியாக தான் கண்ணை திறக்கணும். அப்படி திறக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எல்லாம் வந்து அது கண்ணில் இருக்கும். நம்ம வந்து அந்த காட்டன் பேட்ஸ்ல வந்து நம்ம வந்து தண்ணி வச்சு அந்த என்ன சொன்னா ரோஸ் வாட்டர் அது வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜில்னஸ் ஆயிருக்கும், ஃபேஸ்லாம் ஜில்னஸ் ஆயிருக்கும். இங்கே ஹீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வரும், அது வந்து கண்ணு மூலியமாக வெளியே வரும். அதுக்கோசரம் தான் அந்த காட்டன் பேட்ஸில் வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வச்சு வச்சது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் அந்த டிஎல் போறேன்னா தெரியறேன்னா. ஓகே பாய், டாடா பாய்.